إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகெட்டி விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், எந்த நிழலும் இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலிலிருந்து 7 பேருக்கு நிழல் கொடுப்பான். அல் இமாமுல் ஆதில், முதலாவது நேர்மையான நீதிமிக்க ஆட்சியாளர். வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவனுடைய வணக்க வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு வாலிபர். 2. மூன்றாவது வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளுடன் தன்னுடைய இதயத்தை இணைத்துக் கொண்ட ஒரு மனிதர். 3. நான்காவது வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஸ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேர் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அவர்கள் பிரிந்ததும் அதே நிலையில் பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்காக நேசித்திருந்த நிலையிலேயே அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இவர்கள் 4வது நபர். 5வது வரஜுலுன், ஒரு மனிதர். தஅத்து இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. ஒரு மனிதரை பரம்பரையாலும் அழகாலும் மிகவும் செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பெண், அழகான பெண், பரம்பரையால் சிறந்த பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண் தகாத காரியத்திற்காக, ஜினாவுக்காக அவரை அழைத்தார். அவர் சொன்னார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று அவர் விலகிவிட்டார். அந்த பாவத்தை விட்டு விலகிவிட்டார். அவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலிலே நிழல் தருவார். 5. 6. வரஜுலுன்
ورقة فأخفاها حتى لا تعلم يمينه ما تنفق شماله. ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக சதகா செய்தார், தர்மம் செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவர் மறைத்து செய்தார். அவருடைய வலது கை தர்மம் செய்வதை இடது கை அறியவில்லை. அந்த அளவிற்கு மறைவாக அவர் தர்மம் செய்கிறார் அல்லாஹ்வுக்காக. இவர் 6வது நபர். 7வது நபர் وَرَجُلٌ ذَكَرَ اللَّهَ خَالِيًا فَفَاضَتْ عَيْنَاهُ. இன்னொரு மனிதர் தனிமையில் அல்லாஹ்வை நினைக்கிறார், அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அல்லாஹ்வின் நினைவில் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு அவர் அல்லாஹ்விடம் அழுகிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. இந்த மனிதர் 7 பேரை பற்றி இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டாலும் இன்னும் சிலரை பற்றி அல்லாஹ்வின் அர்ஷுடைய நிழல் மறுமைநாளில் சிலருக்கு உண்டு என்று வேறு ஹதீஸ்களில் வந்திருக்கிறார். ஆனால் சிறப்பிக்கப்பட்டு 7 நபர்கள் ஒரே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் அது இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கிற, இமாம் புகாரியும் பதிவு செய்திருக்கிற மிக பிரபலமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் முதலாவது நமக்கு சொல்கிற செய்தி மறுமை நாளின் திடுக்கம். இந்த ஹதீஸிலே நேரடியாக மறுமை நாளின் திடுக்கம் வர்ணிக்கப்படவில்லை, வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஆனால் மறுமை நாளில் நிழல் தேவைப்படுகிற நிலை வரும். அந்த நிழல் ஏன் தேவைப்படுகிறது? மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு திரட்டப்பட்டிருக்கும் பொழுது சூரியன் தலைக்கு அருகில் மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும் போது அதனுடைய வெப்பத்திலே நாம் எல்லாம் துடிக்கின்ற நிலை வரும் பொழுது மனிதர்கள் அந்த திடுக்கத்திலே அவர்கள் மிக மிக கடுமையான ஒரு சோதனை சந்தித்திருப்பார்கள். அல்லாஹ் விசாரணை ஆரம்பித்திருக்க மாட்டான், எல்லோரையும் நிற்க வைத்து விடுவான். அந்த நிற்க வைக்கின்ற நாள், அந்த நாளுக்கு நிற்க வைக்கின்ற நாள் என்பதனால் தான் அது கியாமா என்று பெயர். என்றால் காம என்று சொன்னால் நிற்பது, கியாம் என்று சொன்னால் நிற்பது. நின்று கொண்டே மக்கள் எல்லாம் தவிக்கின்ற நாள் என்பதால் தான் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட அந்த நாளில் அந்த நாள் நிற்கப்பட வைக்கின்ற நாள் அல் கியாமா. அத்தனை பேர் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள். ஆனால் அந்த விசாரணை அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட உடனே ஆரம்பிக்காது. அது ஒரு நீண்ட காலம் மக்கள் மிகப்பெரிய சோதனையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டு தாகத்தால் தவிப்பார்கள், வெப்பத்தால் தவிப்பார்கள், இருட்டிலே தவிப்பார்கள். அநியாயக்காரனுக்கு இருட்டு வீசப்படும், ஆனால் சூரியன் அருகாமையிலும் இருக்கும். அந்த வெப்பத்தையும் அனுபவிப்பார்கள். ஆனால் அநியாயம் செய்தவர்களுக்கு அவருடைய அநியாயங்கள் எல்லாம் இருட்டாக மூடப்பட்டுவிடும். அவர்கள் எறும்புகளுடைய அளவிலே மாற்றப்பட்டு மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொடுமை நடந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நிழல் தேவைப்படுகிற நிலை நமக்கு வருமே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் யாருக்கு நிழல் கொடுப்பான் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்கின்ற செய்தி. என்றால் நிழலே கிடைக்காத நாள் அது. மரங்கள் இருக்காது, மலைகள் இருக்காது, எல்லாம் சமதளம். எந்த நிழலும் யாரும் தர முடியாது. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு நிழல் தர முடியாது. என்னுடைய நிழலிலே வந்து நின்று கொள் என்று எவனும் நமக்கு உதவ வர மாட்டான். எந்த தாயும் உதவ மாட்டார், எந்த தந்தையும் உதவ மாட்டார், எந்த பிள்ளைகளும் நமக்கு வரமாட்டார்கள். அப்படி ஒரு கடுமையான நிலை. அந்த நேரத்தில் மனிதர்கள் எங்கேயும் ஒளிந்து நிழலிலே ஒதுங்கிக் கொள்ளலாமா என்றால் ஒதுங்க முடியாது. அந்த ஒதுங்க முடியாத அந்த நாளில், நின்று கொண்டே இருக்கின்ற நாளில் அல்லாஹ் நிழல் தரமாட்டானா என்று ஏங்கக்கூடிய நாளில் தான் அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு நிழல் தருவான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சப்அத்துன் 7 பேர். யார் அவர்கள்? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன? யுதில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் நிழல் கொடுப்பான். ஃபீ வில்லிஹி, அவனுடைய நிழல். அப்படி என்றால் அவருடைய அரசுடைய நிழல். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த நிழலை கண்ணியப்படுத்தும் போது அந்த நிழலுக்கு பெரிய மதிப்பு இருக்கின்றது. அந்த நிழல் கிடைக்காத நிழல் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத நிழல். அந்த நிழல் உண்மையிலே யாருக்கு கிடைக்கும் என்றால் சொர்க்கத்திலே உள்ளவர்கள் கிடைக்கக்கூடிய நிழல். ஏனென்றால் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் அரசுடைய நிழலிலும் இருப்பார்கள். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வெயில் கூட அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே கடுமையான வெயிலில்
மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சொர்க்கத்தின் நிழலை அடைய வேண்டும் என்றால் அது அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய அர்ஷுடைய நிழல் மட்டும்தான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். ஆகவேதான் அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தான் சிறப்பிக்கின்ற நிழல் என்பதால் தான் வில்லிஹி அவனுடைய நிழல் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட யௌமல்ல தில்ல இல்லா தில்லுஹு, அந்த நாளில் எந்த நிழலும் இருக்காது அவன் தரக்கூடிய அந்த நிழலை தவிர. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் நிழல் பெறுவதற்கு வீடு இருக்கிறது, ஒதுங்கிக் கொள்கிறோம். மரம் இருக்கிறது, ஒதுங்கிக் கொள்கிறோம். கட்டடங்களிலே பதுங்கிக் கொள்வோம். ஆனால் எதுவுமே இல்லை அந்த நாளில் அல்லாஹ் நிழல் கொடுத்தால் மட்டும்தான், அவனுடைய அர்ஷின் நிழலில் நின்றால் மட்டும்தான் மனிதன் தப்பிக்க முடியும். அந்த மனிதர்கள் யார்? தப்பிக்கின்றவர்கள் யார்? 7 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மூன்றாவது நபராக சொல்கிறார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளில் தன்னுடைய இதயத்தை தொங்க விட்டுக் கொண்டவர். ரசூலுல்லாஹி இதை சொல்லும்போது முஅல்லகுன் என்று சொல்கிறார்கள். அரபியிலே முஅல்லக் என்று சொன்னால் தொங்க விட்ட பொருளை சொல்லும், தொங்க விடுகின்ற நிலை, தொங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இமாம் புகாரியுடைய ஹதீஸ் தொகுப்புக்கு விளக்க உரை எழுதியவர். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் முஅல்லக் தொங்க விட்டுகிற வார்த்தையை சொல்லுவதற்கு இதயத்தை மஸ்ஜிதிலே தொங்க விடுதல் என்றால் என்ன என்று விளக்கம் எழுதுகிறார்கள். ஒரு மஸ்ஜித் என்றால் அந்த மஸ்ஜிதிலே விளக்குகள் தொங்க விடப்பட்டிருக்கும். விளக்குகள் தொங்க விடப்பட்டிருந்தால் எப்போதும் அந்த விளக்கு தொங்கிக் கொண்டேதான் இருக்கும். எப்படி மஸ்ஜிதில் விளக்குகள் தொங்க விடப்பட்டு அந்த மஸ்ஜிதுக்கு ஒளி தரப்படுகிறதோ, வெளிச்சம் தரப்படுகிறதோ, அதுபோல தொங்கிக் கொன்ற ஒன்று வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் தன்னுடைய இதயத்தை மஸ்ஜிதில் தொங்கிக் கொண்டிருக்கிற விளக்கு போல ஆக்கிக் கொள்வான். அவன் எங்கே இருந்தால் மஸ்ஜிதிலே வருவதற்கு ஆசைப்படுவான், மஸ்ஜிதிலே தொழுவதற்கு ஆசைப்படுவான், வாங்கி எப்போது சொல்லப்படும் என்று அதற்காக காத்துக் கொண்டிருப்பான். அவருடைய இதயம் எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதிலே தொங்கிக் கொண்டே இருக்கும், மஸ்ஜிதிலே ஒட்டிக் கொண்டே இருக்கும். நாம் பேச்சு வழக்கத்தை சொல்லுவோம். சில மனிதர்கள் அவர்கள் உடலால் இங்கே இருக்கிறார்கள், மனதால் வேறு எங்கேயோ வருவார்கள், கவனிக்க மாட்டார்கள். நாம் பேசுவதை கவனிக்க அவருடைய உள்ளம் எல்லாம் வேறு எங்கோ இருக்கிறது சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய உள்ளமெல்லாம் மஸ்ஜிதை நோக்கி இருந்தால் அதுதான் தொங்கிக் கொண்டிருக்கிற நிலை. எப்போது இங்க வருவோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தால், எப்போது இங்க வந்து சஜிதாவில் விழுவோம் என்று காத்துக் கொண்டிருந்தால், எப்போது பாங்கு சத்தம் கேட்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த உள்ளம் என்ன செய்கிறது? மஸ்ஜிதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஆழமான வார்த்தை. ஏன் தெரியுமா? நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதன் பக்கம் தான் உள்ளம் தொங்கிக் கொண்டிருக்கும், உள்ளம் அதையே நினைத்துக் கொண்டிருக்கும். ஒருவன் மஸ்ஜிதை அதிகமாக நேசித்தால் மட்டும்தான் மஸ்ஜிதுக்கு போக வேண்டும் என்ற ஆசை வரும், அதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். இமாம் நவவி சொல்லுகிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள், ஒருவன் உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொங்குகின்ற நிலை வைத்துக் கொள்வான் என்றால் அவன் மஸ்ஜிதிலேயே எப்போது உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்ற அர்த்தம் அல்ல. அர்த்தம் அதுவல்ல. ஷதீதுல் ஹுப், அவனுக்கு மஸ்ஜிதின் மீது உறுதியான கடுமையான அன்பு நேசம் இருந்து கொண்டிருக்கும். அவன் அவ்வளவு நேசிப்பான், அவனுடைய உள்ளம் அந்த அளவுக்கு மஸ்ஜிதின் பக்கம் ஈடுபாடோடு இருக்கும். ஆகவேதான் அவனுடைய உள்ளம் அந்த அளவுக்கு இருப்பதால் அவன் எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டுமே என்று இயங்குவான். இன்னொன்று, அவன் தொழுகைக்கு ஜமாத் தொழுகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பான். என்றால் அவன் ஜமாத்தை முடித்துவிட்டு வெளியே போன பிறகு அடுத்த ஜமாத்திலே மஸ்ஜிதிலே வந்து நிற்பதற்கு ஆசைப்படுவான். ஆகவே அவன் மஸ்ஜிதிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்ற அர்த்தம் அல்ல. அவனுடைய வேலைகள் எல்லாம் வெளியே எவ்வளவோ இருந்தாலும் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் மஸ்ஜிதை மறக்க மாட்டான், மஸ்ஜிதுக்கு வருவதை எதிர்பார்ப்பான். அதுதான் உள்ளத்தை மஸ்ஜிதோடு இணைத்துக் கொண்டு தொங்குகின்ற நிலையிலே இருக்கின்ற நிலை. இமாம் நவவி எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இன்று நாம் நம்முடைய நிலை நினைத்து பாருங்கள். ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி ஒரு முஃமினுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லி, இமாம்களிலே ஹதீஸ் துறை அறிஞர்களில் முக்கியமான ஒருத்தர் ஷேக் முபாரக் ஃபூரி மனாவி அவர் எழுதுகிறார்கள்,
ஒரு முஃமினுடைய நிலை மஸ்ஜிதோடு எப்படி இருக்கும் என்றால் தண்ணீரிலே இருக்கின்ற மீனை போன்று இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் மஸ்ஜிதிலே ஊறி இருக்கின்றவனாக இருப்பான், மஸ்ஜிதை நோக்கி இருக்கின்றவனாக, மஸ்ஜிதுக்குள்ள வருவதற்கு ஆசைப்படுவான். ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டு விட்டால் அது துடிக்கும், அது உடனே தண்ணீருக்கு போக ஆசைப்படும். இது போல ஒரு முஃமின் இருப்பான். முனாஃபிக்குடைய தன்மை எழுதுகிறார்கள். ஒரு முனாஃபிக்குடைய நிலை ஒரு பறவையை போல. அந்த பறவை கூண்டை விட்டு பறக்கின்ற பறவை. மஸ்ஜிதுக்கு வந்தால் ஒருவன் எப்போது இதை விட்டு வெளியேறலாம்? கூண்டை திறந்து விட்டால் உடனே பறந்துவிட்டு பறவை ஓடுகிறது இல்லையா? அது போல ஒருவன் இருந்தால் எப்போது இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியே போகலாம், எப்போது தொழுகை முடியும், ஆஹா நான் ஓட வேண்டும், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, இனிமேல் முடிந்துவிட்டது, நான் ஓட வேண்டும் என்று அவன் ஆசையிலே இருந்தால், கூண்டை விட்டு பறந்து போகின்ற பறவையை போல அவன் இருந்தால், அவனுடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கிறது, அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது, அவனுடைய உறுதி நிலை இல்லை, அவன் மஸ்ஜிதின் மீதான முஹப்பத் அவனுக்கு இல்லை, அவனுக்கு தண்ணீரை போல மீனில் இருக்கின்றவனாக அவன் தன்னை உணரவில்லை. ஆகவே இதுதான் ஒரு முனாஃபிக்குக்கும் முஃமினுக்கும் உள்ள வித்தியாசம் என்று எழுதுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், மிக அழகான உதாரணம் தருகிறார்கள் இன்னும் விளக்கமாக. இந்த இதயம் இருக்கிறதே, இதயத்துடைய தன்மை எப்பவுமே ஒரு நிலையில் இல்லாத தன்மை. இந்த இதயத்தில் எது போட்டாலும் அது ஒரு நிலையில் இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். கல்வி என்று இதற்கு பேர் வந்ததற்கு காரணம் என்ன? இது கல்லவ என்றால் புரள்வது, புரண்டு கொண்டிருப்பது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் அந்த இலை எப்படி மேலும் கீழும் முன்னும் பின்னும் புரண்டு புரண்டு கீழே வந்து விழுகிறதோ, அல்லது உருண்டு கொண்டே கீழே வந்து விழுகிறதோ, படப்பட்டு அடித்துக் கொண்டு வருகிறதோ, அல்லது எங்கே எந்த இடத்துல திசையிலும் வேணால் போய் விழுகிறதோ, அது போல தன்மை இந்த உள்ளத்திற்கு இருக்கிறது. இந்த உள்ளத்திலே எதை போட்டாலும் அது நிலையாக இருக்காது. இப்போது கவனிங்கள், இமாம் எழுதுகிறார்கள், இந்த இதயத்தை ஒரு பாத்திரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதில் தண்ணீரை ஊற்றுகிறீர்கள், அந்த தண்ணீர் நல்ல தண்ணீரோ கெட்ட தண்ணீரோ என்ன ஆகும்? அந்த தண்ணீர் ஆடிக்கொண்டே இருக்கும். அந்த இதயம் அதுல இருக்கின்ற நிலையிலே மாறிக்கொண்டே இருக்கும். தண்ணீருடைய நிலை என்ன? எந்த பாத்திரம் வைத்தாலும் பாத்திரத்துக்கு ஏற்ப அது ஆடும். பாத்திரம் நிலையாக இருந்தால் தண்ணீர் அப்படியே நிலையாக இருக்கும். பாத்திரத்திலே லேசான ஆட்டம் வந்தால் தண்ணீர் ஆடும். இமாம் எழுதுகிறார்கள், நல்ல இதயத்திலே நல்ல தண்ணீர் இருந்து அந்த தண்ணீரின் காரணமாக அந்த இதயம் அதில் நல்லது ஆடினால் கூட அந்த இதயம் நல்ல இதயம். ஆகவே அதில் இருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு இதயத்தில் கெட்டதை போட்டால், மன இச்சைகளை போட்டால், நம்முடைய உலக ஆசைகளை போட்டால் எப்போதும் அதுதான் ஆடிக்கொண்டே இருக்கும். ஒருவர் மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது அவன் இதயத்திற்குள்ள எதையெல்லாம் போட்டுக்கொண்டு வருகிறானோ அதற்கேற்ப அவனுடைய இதயத்தில் ஆட்டம் இருக்கும். அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய மன இச்சை ஆடும். ஆனால் மஸ்ஜிதுக்கே வந்தால் கூட இதயம் என்ன செய்கிறது? அவனுடைய நிலையில இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் நிறைய வீணானவை, கெட்டவை, உலக ஆசைகள், இச்சைகள், பாவத்தின் எண்ணங்கள், இசை, பாட்டு, கெட்ட எண்ணங்கள், நோக்கங்கள், இது எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு ஒரு பாத்திரமாக இதயத்தை ஒருத்தர் எடுத்துட்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார். அந்த இதயம் ஆடுவதால் அதெல்லாம் ஆடுகிறது. அது என்ன செய்கிறது? இந்த மனிதனை தூண்டுகிறது. நீ அதை தேடிப்போ, இந்த சினிமா தியேட்டரை போ, புதிய படத்தை டவுன்லோட் பண்ணிப்பார், ஓ நீ அதை செய், இதை செய், இந்த ஹராம் உனக்கு நல்லா இருக்காதா, இதுல ஒரு சுகம் இருக்கிறது, தூண்டுகிறது. இந்த இதயம் நிலையில்லாத இதயம் அந்த பாத்திரம் ஆட ஆட உடனே மஸ்ஜிதை விட்டு ஓடுகிறது. இதுதான் ஒரு பாவியின் நிலை. ஆனால் இந்த இதயத்திலே நல்லதை போடுவது எப்படி? இதுதான் இப்போது கேள்வி. ஆகவேதான் இமாம்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதை ஒருவன் நேசிக்கிறான் என்றால் அதற்கு உண்மையான காரணம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ்வை அவன் நேசிப்பதால் தான் நேசிக்க முடியும். இந்த இதயத்தை சரி செய்ய வேண்டுமா? முதலில் மஸ்ஜிதை நேசிப்பதற்கு அல்லாஹ் மீதான நேசம் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் மஸ்ஜிதை நேசிப்பார், மஸ்ஜிதுக்கு வருவதை நேசிப்பார், மஸ்ஜிதுக்கு நடந்து வருவதை நேசிப்பார், மஸ்ஜிதிலே முதலில் வருவதை நேசிப்பார், மஸ்ஜிதுடைய பாங்கை கேட்பதை நேசிப்பார், மஸ்ஜிதிலே ஜமாத்தோடு ஒன்று சேர்ந்து நிற்பதை நேசிப்பார். மஸ்ஜிதிலே அவர் வந்து மஸ்ஜிதுக்காக தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காய் காணிக்கை தொழுவதை அவர் விரும்புவார். மஸ்ஜிதை நேசிப்பதால் தான் மஸ்ஜிதிலே கெட்டதை பேச மாட்டார், எங்கேயுமே பேச மாட்டார். மஸ்ஜிதிலே காது கொடுத்து கேட்கவும் பயப்படுவார். ஏன்னா இது அல்லாஹ்வின் வீடு, அல்லாஹ்வுக்கு பிடித்தது,
பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை இங்கே நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய சிறப்பை சொல்லும்போது சொன்னார், அன் அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பூமியிலேயே ஊர்களிலேயே மிகவும் பிடித்தமானது என்ன? மசாஜிதுஹா, அந்த ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற அல்லாஹ்வின் பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் தான் ஒவ்வொரு ஊரிலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம். பாருங்கள், வஅபகுல் பிலாதி இலல்லாஹ், ஆனா அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது ஒவ்வொரு ஊரிலும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே மிக அவன் வெறுக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அஸ்வாகுஹா, அந்த ஊர்களிலே இருக்கின்ற கடை வீதிகள், கடை தெருக்கள், இது அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானது. என்ன காரணம்? கடை தெருக்களில் நடப்பது நிறைய பாவங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், மோசடிகள், ஹராமான வியாபாரங்கள், ஹலாலான வியாபாரத்தில் கூட ஹராமை கலக்கின்ற நிலை, வியாபாரத்திற்காக சுயநலத்திற்காக ஒருத்தர் பொய்யை சொல்லி பித்தலாட்டம் செய்து குறைகளை மறைத்து எவ்வளவோ அந்த உலக ஆசையிலே அவன் வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிக்க பார்க்கிறான். அல்லது வாங்குகின்றவன் இந்த உலகத்திற்காக மட்டும்தான் கடை தெருவுக்கு போகிறான். உண்மையா இல்லையா? நமக்கு ஒன்று தேவை, இது கடை தெருவிலே கிடைக்கும், இந்த கடையிலே கிடைக்கும், இந்த மாலிலே போனால் கிடைக்கும், இதுல இங்கு இதெல்லாம் இருக்கும், அந்த தரம் இந்த தரம் எல்லாம் எதுக்காக? இந்த உலகத்துக்காக, தேவைக்காக. ஒரு நாடையா, இந்த நாடை இங்கெங்கெல்லாம் இவ்வளவு ட்ரெண்ட்ஸ் இருக்கும், இவ்வளவு ரகங்கள் இருக்கும், இவ்வளவு டிசைன்ஸ் இருக்கும், எது மறுமையில் அணியவா? இல்லை, இந்த உலகத்தில் அணிவதற்கு. ஒருவனுக்கு இந்த சுவையிலே இந்த ஹோட்டலிலே அது கிடைக்கும், இங்கு இவ்வளவு ருசியாக இருக்கும், அது எங்க இருக்கிறது? அந்த கடை தெருவில் இருக்கிறது, அந்த ஹோட்டலில் இருக்கிறது, அங்கே கிடைக்கும். ஆக நாம் இது வெறுமனே உலகம் உலகம் என்று விரும்பி போகின்ற இடம் கடை தெரு. அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கவில்லை. நீ உலகம் உலகம் என்று விரும்பி போவது உன்னை வழி தவற செய்யும். உனக்கு இந்த உலகத்தின் ஆசையை விட்டும் நீ மறுமையை நினைக்க மாட்டாய், மறுமையை விட்டு நீ உலகத்தால் திரும்பப்படுவாய். ஆகவே அந்த இடத்துல நீ நிறைய பாவங்களை செய்வாய். அதுதான் நடக்கிறது, உண்மையா இல்லையா? ஆனா மஸ்ஜிதில் என்ன நடக்கிறது? மஸ்ஜிதில் முழுக்க முழுக்க அதற்கு தலைகளாக நடக்கிறது. இங்கே வியாபாரம் முதல் நடக்காது. மஸ்ஜிது என்பது முதல் வியாபாரம் செய்யப்படாது, எந்த பொருளும் விற்பனை செய்யப்படாது, எந்த பொருளும் வாங்கப்படாது. இது முதலாவது விஷயம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மஸ்ஜித் இருக்க காரணம், முதல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இங்கே நடக்கும். முதல்ல அல்லாஹ்வை தொழுவதை விட அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. அஹப்புல் அமல், அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ஐயோ, அதற்கு பிறகு எது? பிர்ருல் வாலிதை, தாய் தந்தைக்கு நன்மை செய்வது என்று சொன்னார்கள். மூன்றாம் சும்மா ஐயோ, அதற்கு பிறகு எது? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்று சொன்னார்கள். இதில் முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது தொழுகை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது. இந்த தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது மட்டுமல்ல, ஜமாத்தாக தொழுவது எங்கே நடக்கிறது? அல்லாஹ்வின் மஸ்ஜித் மட்டும்தான் நடக்கிறது, வேற எங்கேயும் நடக்காது. உரிய நேரத்தில் தொழுவது, அதற்காக பாங்கு சொல்லப்படுகிறது. இந்த அழைப்பு வேறு இந்த பூமியில வேற எங்க நடக்கிறது? மஸ்ஜிதில் மட்டும்தான் இந்த பாங்கு அழைப்பு வெளிவருகிறது. உலக மக்களுக்கு ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், இது அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நடக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது, ஒவ்வொரு ஊரிலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்கள் என்றால் மசாஜிதுஹா, அந்த ஊரில் இருக்கின்ற மஸ்ஜிதுகள் இருக்கின்ற இடம்தான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக இந்த மஸ்ஜிதுகளோடு உள்ளத்தை தொங்கவிட்டுக் கொண்டு இணைத்துக் கொண்டிருக்கிற மனிதருடைய பண்புகள் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நேசிப்பார், அல்லாஹ்வை வணங்குவார். மஸ்ஜித் என்பது தௌஹீதுடைய கேந்திரம், தௌஹீதுடைய மிக முக்கியமான கற்றுக் கொடுக்கும் இடம். தௌஹீதை அமல் செய்வதிலே தொழுகை விட ஒன்று இல்லை. ஆகவே அதற்கான சஜிதாவின் இடம், ஆகவே சஜிதா செய்யப்படுகிற இடம் என்பதால் தான் மஸ்ஜித் என்று அதற்கு பெயர் வந்திருக்கிறது. என்றால் மஸ்ஜித் என்றால் சஜிதா செய்யப்படுகின்ற இடம் என்று அர்த்தம். ஆக இந்த மஸ்ஜிதுகளோடு நம்முடைய தொடர்பை வலுப்படுத்துவது அர்ஷுடைய நிழலை பெற்று தரும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது
இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு கூரையே இல்லாவிட்டாலும் சரி, அந்த மஸ்ஜிதோடு அவருடைய உள்ளத்தை இணைத்து வைத்திருந்தால், கூரையே இல்லாத மஸ்ஜிதில் வெயிலே ஒருவன் தொழுதான், அந்த மஸ்ஜிதோடு இணைப்புல இருந்தான், உள்ளத்தை அந்த மஸ்ஜித் தொங்க விட்டான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷின் நிழலை தருவான். இந்த உலகத்தில் கூரையே இல்லாத மஸ்ஜிதில் தொழுதவன் கூட அல்லாஹ்வுடைய அடியானாக அவன் இருந்தால், இக்லாஸாக இருந்தால், மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவனாக இருந்தால், மஸ்ஜிதிலே மார்க்கத்தை படித்தால், மஸ்ஜிதினுடைய தொழுகையிலே கலந்து கொண்டால், மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தருவான். அப்பொழுது அர்ஷ் தான் அவனுக்கு கூரையாக இருக்கும். அல்லாஹ் நினைத்து பாருங்க. அப்படி என்றால் நம்முடைய ஊரிலே நாம் இருக்கின்ற பகுதியில் ஒரு மஸ்ஜித் இருக்குது என்றால் அதனுடைய மகத்துவம் என்ன, அதை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம். அல்லாஹ்வின் நேசத்தின் வெளிப்பாடு மஸ்ஜித் உள்ள தொடர்பு என்பதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம். மஸ்ஜித் என்பது வெறுமனே ஒரு கட்டடம் அல்ல, அது உண்மையில் இந்த உலகத்தில் இருக்கிற கட்டடங்களிலே மிகச்சிறந்த கட்டடம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கோட்டைகளை விட மிகச்சிறந்த கோட்டை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற கோட்டைகள் எல்லாம் இங்கே மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கூரையே இல்லாத ஒரு மஸ்ஜிது கூட மறுமையிலே இந்த மஸ்ஜிதோடு ஒருவன் இணைந்திருந்ததால், மஸ்ஜிதுகளோடு அவனுடைய உள்ளம் உண்மையிலே இணைந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இருந்ததால் அல்லாஹ் தஆலா மறுமையிலே அந்த மனிதனுக்கு அர்ஷினுடைய நிழலை தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உள்ளங்களை கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி தெரியுமா? மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபில் பைத். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே என்ன செய்வார்கள்? ஆயிஷாவோட கேட்கிறார். என்றால் அவர் மனைவி, நம்முடைய அம்மா ஆயிஷா அல்லாஹ்வுடைய நபியின் மனைவி. அது வீட்டிலே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? ஆயிஷா சொல்றாங்க, قالت كان في مهنة أهله. வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு வேலைகள் செய்வார்கள், உதவுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். فإذا سمع الأذان خرج. ஆனால் பாங்கு சொல்லப்படுவதை கேட்டுவிட்டால் வெளியேறி விடுவார்கள். இது மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்லுகிறது. என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இருக்கிறவர் யார்? அவருடைய உள்ளம் மஸ்ஜிதுடன் தொங்கிக் கொண்டிருக்கும், மஸ்ஜிதிலே இருந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறார்கள், உள்ள மஸ்ஜிதில் இருக்கிறார். அது எப்படி வெளிப்படுகிறது? வீட்டிலே இருக்கும் பொழுது மனைவிக்கு உதவுகிறார்கள், குடும்பத்திற்கு உதவுகிறார்கள், வேலைகளை செய்கிறார்கள். அப்படி என்றால் வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலைகள் செய்வது மஸ்ஜிதிலே உள்ளத்தை தொங்கவிட்டுக் கொண்டவருடைய செயல்பாடு முரணானது அல்ல. ஒரு தன் குடும்பத்திற்கு உழைப்பது, குடும்பத்தாரை கவனித்துக் கொள்வது, நண்பர்களுக்கு உதவுவது, சமுதாயத்திற்கு நல்ல உதவிகளை செய்வது, இது எதுவுமே தவறல்ல. ஆனால் ஒன்று, அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதா சமிஅ அல் அதான், பாங்கை கேட்டுவிட்டால் அந்த வேலையிலிருந்து விலக வேண்டும், அந்த வேலை விட வேண்டும். அவர் உடனே மஸ்ஜிதை நோக்கி வருவதற்கு முயல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வாக்கியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மஸ்ஜிதுகளுடன் உறவை வைத்திருந்தார்கள். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் பாங்கு சொல்லப்பட்டால் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு நிறைவார்கள். இன்னும் ஒரு விஷயம், சில நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அரினா பிஹா, அரினா பிஹா யா பிலால். பிலாலே, நீ பாங்கு சொல்லி எங்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்து, நிம்மதியை ஏற்படுத்து, அமைதியை கொடு என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன? பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகை நடக்கும். அப்படி என்றால் தொழுகையின் மூலமாக உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்வதற்கு முன்பு கூட பிலாலை நோக்க, அரினா பிஹா யா பிலால், பிலாலே பாங்கு சொல்வதை கொண்டு எங்களை சந்தோஷப்படுத்தி நிம்மதியை கொடு இந்த உலகத்திலே என்று சொல்வார்கள். ஆயிஷா சொல்லுகிறார்கள், பாங்கு சொல்லப்பட்டால் வீட்டு வேலைகளை விட்டுவிட்டு மஸ்ஜிதுக்கு விரைவார்கள். இன்னொரு பக்கம் பிலாலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பாங்கு இன்னும் சொல்லப்படலையா, அரினா பிஹா யா பிலால்,
பிலாலை வாங்கு சொல்லி எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி நிம்மதியை கொடு என்று கேட்கிறார். அப்படி என்றால் இந்த உள்ளம் எந்த அளவுக்கு மஸ்ஜிதோடு உறவில் இருக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதோடு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உறவில் இருப்பான் என்பதற்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். ஒரு மஸ்ஜிதோடு உள்ள தொடர்புக்கு ஆதாரம் முதலாவது ஜமாத் தொழுகை தவறாமல் இருப்பது. உண்மையிலே ஒரு மனிதன் அவன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நேசிக்கிறான், அங்கே உள்ள இபாதத்துகளுக்காக வெயிட் பண்ணுறான், காத்து கொண்டிருக்கிறான் என்றால் ஒரு காலம் அந்த மனிதன் ஜமாத் தொழுகை எங்கேயுமே விட மாட்டான். விதிவிலக்காக பயணத்தில் இருக்கும் பொழுது, நோய் நொடியாக இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது, என்ற பெண்ணுக்கு விதிவிலக்கு, பெண்ணுக்கு கட்டாயம் அல்ல. இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கடந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய முஃப்திகளில் அறிஞர்களில் ஒருவர். அவரிடம் கேட்கப்பட்டது, அரசுடைய நிழல் தரப்படுகின்ற மனிதர்கள் என்று 7 பேருடைய ஹதீஸிலே பெண்கள் அடங்குவார்களா என்று. ஏனென்றால் மஸ்ஜிதோடு உள்ளத்தை இணைத்து வைத்திருப்பது என்றால் அது ஆண்கள் தானே இணைத்து வைத்திருக்கிற நிலையில் பெண்கள் மஸ்ஜிதுக்கு போவது வருவது வழக்கத்தில் இருக்கிறதில்லை. விதிவிலக்காக ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் மஸ்ஜிதுடைய ஜமாத்துவை கலந்து கொள்ள முடியும். ஷேக் அவர்கள் வந்து சொன்னார்கள், அங்கே மஸ்ஜிதோடு ஒரு பெண் இணைத்து வைத்திருப்பது தொழுகையை கொண்டு அவள் வீட்டிலே தொழுதாலும் அல்லாஹ்விடம் அந்த கண்ணியத்தை அடைய முடியும். ஏன்? மஸ்ஜிதோடு இணைத்து வைத்திருப்பது மஸ்ஜிதோட கட்டடத்தோடு இணைத்துக் கொள்வதல்ல, இங்கே தொழுகைக்காக இணைவது. அப்படின்னா ஒரு ஆம்பளனா தொழுகைக்கு கட்டாய ஜமாத் தொழுகையில் வந்து நிக்கணும். இது முதலாவது. இரண்டாவது, மஸ்ஜிதுக்காக நடந்து வருவதுடைய நன்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாரு, அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ராஹ இலல் மஸ்ஜிதில் ஜமாஅத்தி, யார் ஒருத்தர் ஜமாத் தொழுகைக்காக மஸ்ஜிதை நோக்கி நடந்து போகிறார்களோ ஃபஹுத்வத்துன் தம்ஹு ஸய்யிஆ, அவருடைய ஒவ்வொரு அடி பாதடி எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு பாதடிக்கும் அவருடைய ஒரு பாவம், ஒரு தீமை அழிக்கப்படுகிறது. வஹுத்வத்துன் தக்துபு ஹஸனா, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தீமை அழிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படுகிறது. ஒரு ராஜியான், அவர் போவதும் சரி வரும்போதும் சரி திரும்பி வரும்போதும் சரி அவருடைய ஒவ்வொரு பாதடிக்கும் ஒரு தீமை அழிக்கப்பட்டு ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. இது இரண்டாவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஆர்வமூட்டினார்கள். மூன்றாவது, மஸ்ஜிதிலே தொழுகின்றவர் தான், ஜமாத்தோடு தொழுகின்றவர் தான் அவர் சமூகத்தோடு உரிய நேரத்தில் தொழுகை நிலைநாட்டியவராக ஆகிறார். அவருக்கு நான்காவது ஒரு மிகப்பெரிய நன்மை, அவர் ஜமாத்துக்கு முதலில் வரக்கூடியவராக முதல் சப்பில் நின்று தொழுகின்ற நன்மை அடைவார். மலக்குடைய துவாவை பெறுவார். முதல் சப்புக்குடைய கூலி பின்னாடி 2வது சப்பில் இருப்பவர்களுக்கு இல்லை. அப்படின்ற முதல் சப்பு என்பது அதனுடைய காரணம் என்பது ஒரு மனிதன், அதிலும் முக்கியமாக 5வது விஷயம், ஒருத்தர் முதல் தக்பீரை அடைந்து கொள்வது. இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கும் தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீரத்துல் இஹ்ராம் முதல் தக்பீர், அந்த தக்பீரை அடைந்து கொள்வது. இதை முடித்துவிட்டு அவர் வெளியேறினால் கூட அவருடைய உள்ளம் எப்படி தொங்கிக் கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதிலே, அடுத்து எப்போது மஸ்ஜிதிலே பாங்கு சத்தம் கேட்கும் உடனே நம்ம அதுக்கு தயாராக வேண்டும், அடுத்து தொழுகைக்காக எதிர்பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர் தொழுது கொண்டே இருப்பவர் போல. அப்படின்னா அந்த நன்மை ஒருவர் தொழுகைக்காக எதிர்பார்ப்பதாலே கிடைக்கிறது என்றால் மஸ்ஜிதிலே தொழுபவருக்கு எவ்வளவு நன்மை இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லோர்களாகவும். இறுதியாக மஸ்ஜிதோடு ஒருத்தருடைய உள்ளம் தொங்கிக் கொண்டிருப்பதை உலமாக்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் அவர் தன்னால் முடிந்த பங்களிப்பை செய்வது. எதுவாக வேணா இருக்கலாம். ஒருத்தர் கட்டடம் கட்டினார், அதற்கு பணம் கொடுத்தார், அது ஒரு வகையான நிர்வாகம். மஸ்ஜிதுக்காக அவருடைய உழைப்பு, அல்லாஹ் அவருக்கு அந்த செல்வத்துக்கு அவர் கொடுத்ததற்கு அல்லாஹ் நாளைக்கு அவருடைய வீட்டை அவருக்கு ஒரு வீட்டை கட்டி தருவான் சொர்க்கத்திலே. இது ஒருவருக்கு. இன்னொருத்தர் அவர் முழுக்க கொடுத்தார், இன்னொருத்தர் கொஞ்சத்தை தான் கொடுத்தார். அவர் எவ்வளவு குறைவாக கொடுத்திருந்தால் சொர்க்கத்தில் அவருக்கு கூலி எந்த விதத்திலும் குறையில்லாமல் கிடைக்கும். இன்னொருத்தர் ஏதோ சில பணிகளை செய்தார். எந்த அளவுக்கு என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியுடைய சுவத்திலே ஒரு சளி அது துப்பப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரல்களை கொண்டு காய்ந்து போன அந்த சளியை சுரண்டி எடுத்து சுத்தப்படுத்தினார்கள். ஒரு நபி, யாரோ ஒருத்தருடைய சளி அது சுவரில் இருக்கிறது, காய்ந்து போய் இருக்கிறது, அந்த காய்ந்து போன சளியை சுரண்டினார்கள் என்று சஹாபா சொல்கிறார்கள். அப்படின்ற மஸ்ஜிதுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். இந்த நேசம் ஒரு மஸ்ஜிதில் இருக்கிற ஒரு சுத்தம் செய்வதில் கூட வெளிப்பட வேண்டும். ஆகவேதான் ஒரு முஸ்லிம்
மஸ்ஜிதுக்கு வருகிறார், பாத்ரூம் போறார், அங்க தண்ணீரை நல்லா ஊற்றி விட்டு சுத்தமாக வெளியே வருகிறார் என்றால் அது மஸ்ஜிதை அவர் கண்டிப்படுத்துவது. என்றால் சுத்தமானவர்கள் அவர்கள் சுத்தமாக வைத்திருப்பார்கள், அசுத்தமானவர்கள் அவர்கள் அசுத்தமாக இருப்பார்கள். அவை சுத்தமானவனாக ஒரு முஸ்லிம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை விட சுத்தமான இடம் இந்த உலகத்தில் எது இருக்க முடியும்? பூமியிலே அவன் விரும்பக்கூடிய சுத்தமான இடம் இது. ஏனென்றால் தௌஹீத் இங்கேதான் இருக்கிறது. பூமிக்கு வெளியே ஷிர்க் இருக்கிறது, குஃப்ர் இருக்கிறது, சிலை வழிபாடு இருக்கிறது, ஹராமித்தனங்கள் இருக்கிறது. மஸ்ஜிதில் அது எதுவும் நடக்காது. அவை அல்லாஹ்வின் மஸ்ஜிதை நேசிப்பது, நிர்வாகத்திலே இருப்பது. ஒருத்தர் அவர் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மஷூராவிலே கூட்டத்திலே அவர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர் எதிலே இல்லாதவராக தொழுகைக்கு வரக்கூடியவராக இருந்திருக்கலாம். தொழுகைக்கு வருகிற ஒருத்தர் அவர் தொழுகின்ற இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதிலே கூட, அவர் மஸ்ஜிதுடைய வெளி வராண்டாவை சுத்தமாக வைத்திருப்பதிலே கூட, ஏன் அவர் பேசுகிற வார்த்தையிலே அவர் உலக பேச்சுகளை கட்டாயம் தவிர்ப்பது, இங்கே எந்த கூச்சல் இல்லாமல் பார்த்துக் கொள்வது, அது எல்லாம் கூட மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை அவர் தொங்க விட்டுக் கொண்ட மஸ்ஜிதுக்கு கூட அவ்வளவு நெருக்கமுள்ளவராக ஆகிவிடுவார். ஆகவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் மஸ்ஜிதுடன் உள்ள தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை அதிக நேசிக்கக்கூடியவருடைய பண்புகளிலே மிக முக்கியமான பண்பு இது ஈமானுடைய தனித்தன்மை. இதுதான் மஸ்ஜிதிலே இருக்கின்றவருடைய நல்லோர்களின் பண்பு என்பதை உணர வேண்டும். அதிகமாக மஸ்ஜிதுக்கு தொடர்ந்து தவறாமல் ஜமாத் தொழுகைக்கு வாருங்கள். எந்த நேரமும் உங்களுக்கு எங்கே மஸ்ஜிதுகள் இருக்குதோ அங்கே ஜமாத் தொழுகைக்கு போக பாருங்கள். அங்கே ஜமாத் தொழுகை மட்டுமல்ல, நல்ல கல்வி தரக்கூடிய நல்ல இடங்களுக்கு மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கு போங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று கூட மகரிபுக்கு பிறகு தனக்கு சம்பந்தம் இல்லாத விட்டுவிடுதல் என்கிற தலைப்பில் ஒரு உரை இருக்கிறது. அதை பாருங்கள், தவறாமல் இங்கின்று மகரிப் பிறகு உள்ள மஸ்ஜிதில் இங்கு நடக்கக்கூடிய மஸ்ஜித் தொழுகைக்கே வந்து விடுங்கள். அவை தொடர்ந்து இந்த கல்வி மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வது, ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வது, இது எல்லாமே நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய மறுமையிலே உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லோர்களை ஆக்குவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, மஸ்ஜிதை நேசிக்கக்கூடிய நல்லோர்களில் நம்மை ஆக்குவானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுடைய நேசத்தை ஏற்படுத்தி அவர்களையும் இங்கே அழைத்து வந்து மஸ்ஜிதிலே உள்ள ஒழுக்கங்களை சொல்லித் தருபவர்களாக ஆக்குவோமாக. நம்முடைய குடும்பத்தாருக்கு கூட மஸ்ஜித் மீதான முஹப்பத்தை, மஸ்ஜிதுக்கு நன்மை செய்வதே, மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவதே, மஸ்ஜிதுக்கு அருகில் இருப்பதே, அதன் மூலமாக பாங்கொலி கேட்க விரும்புவதை, பாங்கு சொல்லாதற்கு பதில் சொல்ல ஆசைப்படுவதை, எல்லா உணர்வுகளின் ஈமானிய தன்மைகளை வளர்த்துக் கொள்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.